ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். சீவல் ரெசிபி தான் அது. சீவல்னால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். $450 கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 150 கிராம் பச்சரிசி மாவு, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் எள்ளு, இது நீங்கள் போடாமல் கூட விடலாம், 1 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எடுத்து வச்சிருக்க பச்சரிசி மாவு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துடலாம், எள்ளு சேர்த்துக்கிறேன், சில்லி பவுடர், பட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். எள்ளு நீங்கள் போடலைன்னா கூட பரவாயில்ல. மாவு கூட எள்ளு சேர்க்கும் போது நம்ம அந்த சீவல் பிழிகிற அச்சு இருக்குல்ல, அது வழியாக எள்ளு போய் அடைச்சிட்டு சரியாக அந்த சீவலோட ஷேப் வந்து வரமாட்டேங்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக எள்ளு அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு பதம் இருந்தால் போதும். இப்போ இந்த உலக்கில் மாவை எடுத்து உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். சுற்றில நான் எண்ணெய் தடவி இருக்கேன். அப்போ தான் பிழியும் போது ஈஸியாக வரும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. டைரெக்டாக உள்ளேயே பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப மிதமாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இது சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். நெக்ஸ்ட் சைடு திருப்பி விட்டுக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கிறிஸ்பியான சீவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சீவலோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சமையல் சம்பவம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.